குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 2 சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல். தமிழகத்தில் 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பாக சட்டசபையில் ஜனவரி மாதம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் கனிம வளங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதா டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 மசோதாக்களும் கவர்னர் ரவியின் ஒப்புதலுக்காக தமிழக அரசு அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த 2 மசோதாக்களுக்கும் கவர்னர் ரவி இன்று ஒப்புதல் அளித்தார். கவர்னர் ஒப்புதல் வழங்கியதால் அரசிதழில் வெளியிடப்பட்டது. பழுப்பு கரி, சுண்ணாம்புக்கல், சுண்ணாம்புக்களி, மேக்னசைட், காரியம் உள்ளிட்ட 13 வகைகள் பெரிய வகை கனிமங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கரட்டுக்கல், சரளை அல்லது மண், கருங்கல், கூழாங்கற்கள், களிமண், ஆற்று மணல் உள்ளிட்ட 17 வகை கனிமங்கள் சிறிய வகை கனிமங்களாக வகைப்படுத்தப்பட்டது. பெரிய வகை கனிமங்களுக்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 7000 வரையும், சிறு கனிமங்களுக்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் 40 முதல் ரூபாய் 420 வரையும் வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. மேலும் தமிழகத்தில் பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம், மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் நடைபெற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். தொழில் பாதுகாப்பு படை தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். High and the spirit is unwavering. The parade seeks its first triumphant step. Each synchronized movement resonates with the pride of our heritage, the strength of our unity, and the honor of our legacy. விழாவில் பேசிய அமித்ஷா, நாடு முழுவதும் உள்ள CISF பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் சீரான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதி செய்வதில் CISF முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பிரதமர் மோடி வந்த பிறகுதான் CISF தேர்வு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுத முடிகிறது. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை மாநில மொழிகளில் படிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல், மருத்துவம் படிப்புகளை தமிழில் கற்பிக்க நடவடிக்கை எடுங்கள் என்று நீண்ட காலமாக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தி வருகிறேன். பிரதமர் மோடி தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் தருகிறார். தமிழகத்தின் வளமான கலாச்சாரம் இந்திய பாரம்பரியத்தை வலுப்படுத்தியுள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். கல்வி நிதியை தராமல் பிடிவாதம் பிடிக்கும் மத்திய அரசு, ஸ்டாலின் புகார். திமுக தலைவர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தினமும் ஒரு கடிதம் எழுதி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழகம் பிடிவாதமாக இருப்பதால் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை இழக்க வேண்டியுள்ளதே என்று சிலர் கேட்கிறார்கள். தமிழகம் பிடிவாதமாக இல்லை, தன்னுடைய மொழிக் கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருக்கிறது. மத்திய பாஜக அரசுதான் மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழகத்திற்கு கல்வி நிதியை தரமாட்டோம் என வீண் பிடிவாதம் பிடிக்கிறது. இந்திய ஆதிக்கத்திலிருந்து இந்திய மொழிகளை காத்து நிற்பது திராவிட இயக்கத்தின் மொழிக் கொள்கைதான். இந்தி பேசும் மாநிலங்களில் எத்தனை பேர் மும்மொழி பாடத்திட்டத்தில் பயின்று வருகின்றனர்? அவர்கள் படிக்கின்ற 3வது மொழி எது? ஹிந்தியை தவிர 2வதாக ஒரு மொழியை சரிவர கற்றுத்தரும் கல்வி நிறுவனங்கள் எத்தனை உள்ளன? தமிழகத்தில் 3வது மொழி திணிப்புக்கான நியாயமான காரணத்தை மத்திய பாஜக அரசு சொல்லட்டும். மாநில உரிமை குரலை நசுக்கிட போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அதையும் செய்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஹிந்தியை கட்டாயமாக்கினால் நாங்களே எதிர்ப்போம், உறுதியளித்த தமிழக பாஜக. தஞ்சாவூரில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் துவக்கி வைத்தார். இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எழுச்சியான ஒரு இயக்கமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் வளர்ச்சியை விரும்பக்கூடியவரா? அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை விரும்பக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். மக்களை பத்தி சிந்திக்கல,
நாடு வளர்ச்சி அடையணுங்கிறத பத்தி சிந்திக்கல. நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கணும், அதன் மூலமா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேலும் முன்னேறணும் அப்படின்னு யோசிக்கல. கண்மூடித்தனமா ஏதோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல 60-65 பேர் இன்னைக்கு எதிர்த்தா மக்கள் ஆதரவு கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. ஆனா இன்னைக்கு அது அவர்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறாங்க. இந்தி கட்டாயமாக்குனா நாங்களே எதிர்ப்போம், தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்கும். இந்தி கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்கும். அதே மாதிரி 8 தொகுதிகள் குறையும் அப்படின்னு மத்திய அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ அறிவிச்சா தமிழ்நாடு பிஜேபி அதை எதிர்க்கும், கூட்டத்தில் கலந்துக்கணும். கற்பனையா நீ பொய்யா குற்றச்சாட்டு சொன்னா எப்படி கலந்துக்க முடியும்? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, மாஜி எம்எல்ஏவை நீக்கிய இபிஎஸ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார். இவர் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் பெரியபாளையம் அருகே மஞ்சங்கரணை பகுதியில் நேற்று பாஜக சார்பில் மும்மொழி கொள்கை ஆதரவு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. அந்த வழியாக காரில் சென்ற விஜயகுமார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார். இந்த சம்பவம் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு விளைவிக்கும் நோக்கில் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட விஜயகுமார் கட்சியின் பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பிரதமர் பாதுகாப்புக்கு 100% பெண்கள். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தின விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சாதனை படைத்த பெண்கள் மார்ச் 8ஆம் தேதி தனது சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்தி அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி நாளை அவரது சமூக வலைதள பக்கங்களை பெண்கள் நிர்வகிக்கப் போகின்றனர். அத்துடன் பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியும் நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற உள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரி மாவட்டத்தில் சர்வதேச மகளிர் தின விழா குஜராத் அரசின் சார்பில் நாளை நடக்கிறது. 1,00,000 பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடிக்கு முழுக்க பல்வேறு நிலைகளில் உள்ள பெண் போலீசார் பாதுகாப்பு அளிக்க உள்ளனர். 2100 காவலர்கள், 187 சப் இன்ஸ்பெக்டர்கள், 61 இன்ஸ்பெக்டர்கள், 16 டிஎஸ்பிக்கள், 5 எஸ்பிக்கள், ஒரு ஐஜி, ஒரு கூடுதல் டிஜிபி இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதிலிருந்து நவ்சாரியில் சர்வதேச பெண்கள் விழா முடியும் வரை பெண்களின் பாதுகாப்பு வளையத்தில் பிரதமர் மோடி இருப்பார் என குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்தார். என்னை பற்றிய வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். வீடியோ வெளியிட்ட பாடகி கல்பனா. ஹைதராபாத் வீட்டில் தனக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பாடகி கல்பனா விளக்கம் அளித்துள்ளார். வணக்கம், நான் உங்க கல்பனா ராகவேந்தர். என்னை பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பண்றேன். முதல்ல இந்த வயசுல நான் பிஹெச்டி, எல்எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஏன்னா கரெக்டான டைம்ல, ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்தாரப்போ என்னை காப்பாத்துறதுக்கு போலீஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மீடியா எல்லாரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணதுனால கரெக்டான டைம்ல வந்து அவங்க என்னை காப்பாத்தி என்னை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் என்னை அட்மிட் பண்ணாங்க. அதனால நான் உயிர் தப்பிச்சேன். அதனால எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. கடவுளோட அருள்னால தி பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம், பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம இவ்வளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிளான இவ்வளோ அன்பு இருக்கிற ஒரு குழந்தை தயா பிரசாத் என் மகளா கிடைச்சது. அதனால தயவு செஞ்சு தப்பான வதந்திகளை நம்பாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமா இந்த தருணத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச எத்தனையோ உள்ளங்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அது மாத்திரம் இல்லாம மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டியில என்னுடைய சீனியர்ஸ், என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய ஜூனியர்ஸ்
அத்தனை பேரும் எனக்கு காமிச்ச அந்த ஒரு அன்புக்கு நான் என்னென்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நன்றியோட உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் காமிச்ச அன்புக்கு நன்றி. உங்களை சீக்கிரமா நான் பாட்டு மூலமா என்டர்டெயின் பண்றதுக்காக இன்னும் 100 வருஷம் வாழ்வேன். உங்களை பார்க்கறதுக்காக சீக்கிரம் நிகழ்ச்சிக்காக தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். I'll be back soon with absolute normalcy. Thank you so much. Love you all. வீரப்பூர் மாசி திருவிழாவில் வேடப்பரி விழா கோலாகலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் கொங்கு நாட்டு மக்களின் குலதெய்வமாக திகழும் பொன்னர் சங்கர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் மாசி பெருந்திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொன்னர் அம்பு போடும் வேடப்பரி நிகழ்ச்சி ஆணியாப்பூர் குதிரை கோயிலுக்கு கோலாகலமாக நடந்தது. வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோயிலிலிருந்து சாம்புவன் காளை முன் செல்ல வெண்பட்டு உடுத்தி கையில் அம்பு ஏந்தியபடி பொன்னர் குதிரை வாகனத்தில் சென்றார். அவரைத் தொடர்ந்து வெள்ளி யானை வாகனத்தின் மீது பெரிய காண்டியம்மன் அமர்ந்து செல்ல கடைசியாக பொன்னர் சங்கரின் தங்கை தங்காள் குடத்தில் தீர்த்தமெடுத்து குதிரை கோயிலுக்கு சென்றார். லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டனர். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகள் மீது பூக்களை தூவியும் பூமாலைகளை போட்டும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வீரப்பூர் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது.